சமிக்குன்னு சொல்லலாம், சீக்வன்ஸ்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் சொல்லி கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காசுக்கே நல்லா ரொம்ப இது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச், சமிக்கி ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லேயே சமிக்கி வச்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி சும்மா ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து பாருங்கள், நார்மலாக சுற்றுற மாதிரி 2 சுற்றிட்டு இப்படி குத்துவோம் பார்த்தீங்களா, அந்த குத்துற இடத்துக்கு இந்த சீக்வன்ஸை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த சீக்வன்ஸை வச்சு குத்தலாம். ஓகேவா? நான் இதுலேயே ஃப்ரெஞ்ச் நாட்டும் சொல்லியிருந்தேன். இது நான் இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நம்ம எவ்வளோ இதில் போகிறோமோ அந்த இடத்துக்கு சீக்வன்ஸை கொண்டு போய் அந்த சீக்வன்ஸ் வச்சு பாருங்கள், ஒரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். டிசைன் இந்த டிசைனை இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்காக நான் டிசைனில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி டிசைன், அதுக்கு நம்ம வெறும் ஃப்ரெஞ்ச் நாட்டு மட்டும் போடலாம், இல்லைன்னா அதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சும் போடலாம். வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. நான் எல்லாமே சீக்வன்ஸ் வச்சே சொல்லித்தரேன். 1 2. அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளேஸில். ஏன்னா நம்ம அப்படி லெஃப்ட் ஹேண்டை விடும்போது அங்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும். த்ரெட்டை விட்டுட்டோம்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி த்ரெட்டெல்லாம் கொலாப்ஸ் ஆகி, அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், அந்த இடத்துல குட்டியாக வச்சு நெக்ஸ்ட்டு நான் சீக்வன்ஸை நம்ம போட வேண்டிய இடத்துல வச்சுட்டு நான் குத்துறேன். ஒரு ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இந்த நீடில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்றும் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 2 3 4 5 அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம த்ரெட்டை கோர்க்கும்போது ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன், இது ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஒரு நீடில் கோர்த்துக்கோங்க. ஆனால் ஒரு ப்ளவுஸில் டிசைனாக ஒர்க் பண்ணும்போது 2 3 நீடிலில் நம்ம த்ரெட்டை கோர்த்து வச்சிட்டோம்னா நம்மளோட ஒர்க் வந்து வேகமாக ஆகிடும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் த்ரெட்டை கோர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் ஃபினிஷிங் வேகமாக ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் மொத்தமாக கோர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நீடில் இருக்குன்னா அந்த 4-5 நீடிலுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக கோர்த்து வச்சுக்கிட்டா நம்மளோட ஒர்க்கு, ப்ளவுஸில் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஒவ்வொரு டைம் கோர்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெஃப்ட் ஹேண்டை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே கூடாது. விட்டோம்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டதுனால நமக்கு சிக்காயிடும். அந்த ஹோலை பார்த்து கரெக்டாக பிடிச்சிக்கிறோணும். ஏன்னா நம்ம அந்த த்ரெட் இந்த த்ரெட் வந்து மிக்ஸ் ஆகாத அளவுக்கு இப்படி ஏதாவது ஒன்று உள்ளே விட்டு, த்ரெட் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி பென்சிலை உள்ளே விட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் சிக்கு கண்டிப்பாக ஆகும். ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்த வரைக்கும் சிக்கு விழும். அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இது. ஏன்னா நான் அதை முறுக்கி பண்ணும்போது ரொம்ப டைட் ஆகிடும். உள்ளே போகும்போது கிளாத்தும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கு விழுந்தாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரே மாதிரி டிசைன்ஸில் பண்ணியிருப்பேன். ஒரு ஃப்ளவர் இது மாதிரி பண்ணி அதுலேயே அப்ளை பண்ணியிருப்பேன். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஆனால் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஹேண்டில் பண்ணுறதும் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான். ரெண்டுமே ஒரே மாதிரி கிடையாது. லாங்காக அந்த ஸ்பேஸுக்கு போய் நீடியில் கரெக்டாக குத்துறது அதுவும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஒரே டிசைனாக கூட அப்ளை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் லூஸ் விடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குத்துறதுக்கு முன்னாடியே சீக்வன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு கூட நம்ம ப்ளவுஸ் டிசைன் அப்ளை பண்ணும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்வன்ஸோட ஷைனிங் எல்லாமே சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே டிசைன் தான் இல்லை, இதுலேயே நம்ம ஃப்ளவர் டிசைனும் ட்ரை பண்ணலாம்.
உங்களோட ப்ராசஸ் தான். த்ரெட் பாருங்கள் ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சுனால இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதை பார்த்து நீடிலும் அதுவும் த்ரெட் சேம் இதெல்லாம் நம்ம ஹேண்ட் வச்சு பண்ணும்போது வராது, பார்த்து பண்ணுங்கள். மெதுவாக அந்த த்ரெட்டோட வச்சு நான் பண்ணிட்டேன். இந்த த்ரெட்லையே பாருங்கள், இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சென்டருக்கு ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம ஃபிட்டிங்கும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம் க்ளூ போட்டு ஸ்டோன் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த டிசைனை ஒரு புட்டாஸ் டிசைனாகவும் நம்ம பண்ணலாம். ப்ளவுஸில் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் போக மீத இங்கே ப்ளவுஸ்னால் இப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி போகும்போது இங்கே பண்ணுறது தான் நம்ம புட்டாஸ் டிசைன். அங்கங்கே அந்த மாதிரி கூட இந்த சமிக்கி வச்சு நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுன்றது ஃப்ரெஞ்ச் நாட்டும் சரி, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சரி, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நான் அந்த ப்ளவுஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சில டிசைன்ஸை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சிக்கு விழுகாமல் பண்ணுங்கள். சிக்கு விழும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்போ நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுல்ல, ஸோ சிக்கு விழும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு சிஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாட் போட்டு கூட நமக்கு கலண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது மேம் அப்படி சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிவிட்டு அங்கே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளவுஸில் பண்ணும்போதுமே சரி, இந்த மாதிரி ஃபெவிக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெவிக்ளூ போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா காஞ்சு ஒட்டிடும். ஸோ நமக்கு கலண்டு வரும், ஒரு நாட்டும் போட்டாச்சு ப்ளஸ் ஃபெவிக்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டோம்னா அது கலண்டு வந்துருமோன்ற பயம் வந்து நமக்கு இருக்காது. அதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் ப்ராஜெக்ட் பண்ண ஃப்ரெஞ்ச் நாட் அண்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட ப்ராஜெக்ட் டிசைன். ஃப்ரெஞ்ச் நாட் அதாவது இந்த தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, பூந்தொட்டி, அந்த தொட்டியில் ஃபுல்லாக மண் போடுற மாதிரி அதே கலரில் ஃபுல்லாக நெருக்கமாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஃப்ளவர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு பீட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நடுவில் அங்கங்கே ஒயிட் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் எந்த டிசைனில் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுதான் புட்டாஸ் டிசைன், ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் வச்சு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் தெரிஞ்சாலே அதை வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைனே நம்ம பண்ணலாம்.